உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் இருக்கு. பரவாயில்ல, சூடா இல்லை, நல்ல டேஸ்டா தான் இருக்கு. இந்த கௌரவத்தை மெயின்டைன் பண்ண சொந்த வீட்டுல திருடி சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. பாத்தி அன்பரசி, நம்ம கிட்ட வீரப்பா பேசிட்டு வந்து எங்க யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மாவாக்கா சொன்னாங்க, பசி வந்தா பத்தும் பறந்து போயிடுமா. ஐயோ அச்சோ, எங்க போறீங்க? விக்கல் வருது, தண்ணி குடுக்கலாம். ஷூ, அவங்கள பத்தி தெரிஞ்சு நீங்க போறீங்களா? இந்நேரத்துக்கு போனா அவங்க உங்களை கடிச்சு கொதறிடுவாங்க. ஆமால, ஐயோ, தண்ணி எங்க வச்சிருக்காங்க? எங்க? என்ன பத்மா, சாப்பிடு. என்ன தவிர வேற யாரும் பார்க்கல. உன் கௌரவத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அடிச்சுடு அடிச்சுடு. எதுக்கு பத்மா உனக்கு இந்த வேலை? உன்னாலதான் பசி தாங்க முடியாதுல்ல. ஒழுங்கா எங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏமா, அன்பரசி யாரு? நம்ம வீட்டு மருமக தானே. இத பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், அந்த அன்பரசியை இந்த வீட்டு மருமகளா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏதோ விஸ்வா அவ மேல ஆசைப்பட்டானுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட என் மருமக சமைச்சு போட்ட சாப்பாடுன்னு ஒண்ணும் இதை சாப்பிடல. இந்த வீட்டோட வேலைக்காரி சமைச்சிருந்தா அதை எப்படி சாப்பிடுவோனோ அப்படிதான் நினைச்சு சாப்பிட்டேன். கரெக்ட், மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம வீட்டுல கஸ்தூரி தானே வேலைக்காரியா இருந்தாங்க. அவங்க இப்ப நம்ம வீட்டுல வேலைக்காரியா இல்ல. அந்த இடத்துல அன்பரசிய நான் வேலைக்காரியா மட்டும்தான் பாக்குறேன். சும்மா நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.